நவகிரகங்கள் எனப்படுவது வானவியல் மற்றும் ஜோதிடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த 9 கிரகங்களைக் குறிக்கிறது. இவை மனித வாழ்க்கையின் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியவையாக கருதப்படுகின்றன. இங்கே நவகிரகங்களின் குணங்கள் மற்றும் அவை ஏற்படுத்தும் நன்மைகள் குறித்து விளக்கம் தரப்பட்டுள்ளது. 1. சூரியன், சன். குணம்: ஆதிக்கம், சக்தி, தன்னம்பிக்கை. நன்மைகள்: தலைமை திறன், ஆன்மீக சக்தி, நற்பெயர், அரசியல் வெற்றி. வழிபாடு: அதிதீவிர சூரிய நமஸ்காரம் மற்றும் ஆடிதவசம். 2. சந்திரன், மூன். குணம்: மன அமைதி, உணர்ச்சி, பரிவு. நன்மைகள்: மனநிலை சமநிலை, சந்தோஷம், குடும்ப அமைதி. வழிபாடு: சோமவர விரதம் மற்றும் சந்திர காயத்ரி மந்திரம். 3. செவ்வாய், மார்ஸ். குணம்: வலிமை, வீரம், ஆக்கிரமிப்பு. நன்மைகள்: துணிச்சல், சுறுசுறுப்பு, உடல் ஆரோக்கியம். வழிபாடு: செவ்வாய்க்கிழமை விரதம் மற்றும் சுப்பிரமணியர் வழிபாடு. 4. புதன், மர்க்கரி. குணம்: அறிவு, புத்திசாலித்தனம், வாக்குத்திறன். நன்மைகள்: வணிக நிபுணத்துவம், கல்வியில் வெற்றி, தொடர்பு திறன். வழிபாடு: புத்தன் மந்திரம் மற்றும் விஷ்ணு வழிபாடு. 5. குரு, ஜூபிட்டர். குணம்: ஞானம், அறம், வளம். நன்மைகள்: கல்வி, ஆன்மீக வளர்ச்சி, பணிவு. வழிபாடு: வியாழக்கிழமை விரதம் மற்றும் குரு பெயர்ச்சி வழிபாடு. 6. சுக்கிரன், வீனூஸ். குணம்: கலை, அழகு, சொகுசு. நன்மைகள்: காதல், திருமண வாழ்க்கை, நிதி வளம். வழிபாடு: வெள்ளிக்கிழமை விரதம் மற்றும் லட்சுமி வழிபாடு. 7. சனி, சாட்டர்ன். குணம்: பாடம், பரிசோதனை, பொறுப்பு. நன்மைகள்: அமைப்பு, பொறுமை, நீண்ட ஆயுள். வழிபாடு: சனிக்கிழமை விரதம் மற்றும் சனீஸ்வரர் வழிபாடு. 8. ராகு, ரகு. குணம்: வேடிக்கை, நுணுக்கம், அரசியல். நன்மைகள்: சிக்கல்களிலிருந்து விடுபடுதல், திடீர் வெற்றிகள். வழிபாடு: காளி வழிபாடு மற்றும் ராகு கேது பரிகாரம். 9. கேது, கேது. குணம்: துறவு, ஆன்மீகம், விசாரிப்பு. நன்மைகள்: ஆன்மீக வளர்ச்சி, கலை நிபுணத்துவம். வழிபாடு: குபேர பூஜை மற்றும் கேது பரிகாரம்.